வரலாற்றை பார்க்கின்ற போது ஜனநாயகத்தை முடித்தாலும் முடக்கப்பட்டாலும் ஜனநாயகத்தை காக்கின்ற ஒரே குரல் நம்முடைய தளபதியுடைய குரல் என்பதை நாட்டு மக்கள் உணர்வுகளுக்கு காலம் விரைவில் இருக்கிறது என்பதை நான் நிலையத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏன் என்று சொன்னால் உங்களுடைய எழுச்சியும் உங்களுடைய வேகத்தையும் பார்க்கின்ற போது மணி 2 மணியாக பசி வந்தால் 10 பறந்து போய் விடுவார்கள். பசியை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. புரட்சி தலைவரை தமிழ்நாட்டை முதலமைச்சராக உருவாக்கி காட்ட வேண்டிய சூழலை ஏற்று இங்கே பணியாற்றுகிற உங்களை அத்தனை பேரும் பார்க்கின்ற போது நாளை தமிழகம் வளரப் போகிறது. இங்கே எடுத்து சொன்னார்கள், பேருந்து நிலையத்தை பற்றி சொன்னார்கள், சாலை வசதியை பற்றி சொன்னார்கள், தொழிலாளிகளை பற்றி சொன்னார்கள், நாட்டு மக்கள் இங்கே நடித்து போய் கொண்டிருக்கிற நிலையை இங்கே எடுத்து சொன்னார்கள். நாளை தமிழகம் வளரப் போகிறது. நாட்டு மக்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது. போகிற காலம் மிக விரைவில் இருக்கிறது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எனக்கு சொல்கிறேன், புரட்சி தலைவருக்கு அம்மாவுக்கு பிறகு தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி ஒரே சக்தி நம்முடைய தளபதி மட்டும்தான். என்னுடைய அன்பிற்குரிய அருமை தோழர் சிவா அவர்களை நான் பார்த்தேன். நான் மனதில் நினைத்தேன், 250 உறுப்பினரை வைத்துக் கொண்டு 44,000 பேர் சேர்த்திருக்கிறார் சொன்னால் சிவனை வெல்வதற்கு எவராலும் இல்லை என்ற வரலாற்றை அப்படிப்பட்ட இளைஞர்களே இருக்கிறார். அப்படிப்பட்ட இளைஞருக்கு பின்னாலே நீங்கள் அணிவகுத்து வருகிறீர்கள் படைகளாக. இந்த படைகளை வெல்வதற்கு இந்த தமிழ்நாட்டை எவராலும் முடியாது என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்ற வகையிலே தான் எதிர்காலம் அமையப் போகிறது என்பதை நான் நேரத்தை சுட்டிக்காட்டுவதோடு மட்டுமல்ல, வருகின்ற தேர்தல் 2026 என்பது 234 நம்முடைய தளபதி தான் வெற்றி பெறுவார்கள். யாராலும் தடுத்திருக்க முடியாத வரலாற்று நாம் படைப்போம். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் அவர் யாரை வெளிநாட்டுகிறாரோ அவர்தான் தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல, இந்திய நாட்டுடைய வரலாற்றை படைக்கக்கூடியவராக அமைவார்கள். இந்த பெரம்பூர் தொகுதியில் நாளை எதிர்காலத்தில் நம்மை எதிர்த்திருக்க அத்தனை பேரும் டெபாசிட்களை இழப்பார் என்ற வரலாற்றை நாம் படைப்போம். அதற்காக வாருங்கள், வெற்றியை தேடி தரங்கள் பொறுப்பாக மனதில் வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.